ஹாய் கைஸ், ரொம்ப நாள் ஆச்சு எப்படி சொல்கிறது, ஒரு தேங்க்ஸ் கிவிங் வீடியோ போட்டு. இன்றைக்கும் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு தேங்க்ஸ் கிவிங் வீடியோ தான். இது யாருக்கு என்ன ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சனுக்கு, ரொம்ப 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 ஸ்பெஷலான பர்சனுக்கு. எப்படி சொல்கிறது, ஒரு பாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸில் எனக்காக எப்போ நான் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது, எதையாவது பேசணும் இல்லை எல்லாத்தையும் மறக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா ஒருத்தன்ட்ட வந்து பேசிகிட்டு இருப்பேன் அடிக்கடி. எதுவுமே சொல்ல மாட்டான், எதுவுமே பெருசாக எப்படி சொல்கிறது, நீ பேசுகிறியா நான் கேட்குறேன், அந்த மாதிரி தான் அவன். பேசுவேன் பேசிக்கிட்டே இருப்பேன், நிறையா பேசுவேன் அவன்கிட்ட. பதிலுக்கு அவன் 1-2 வார்த்தை தான் பேசுவான், அதுவுமே எனக்கு தான் புரியும்னு வச்சுக்கோங்களேன். அது அவ்வளோ ரொம்ப ரொம்ப டவுனாக இருந்த டைமில், ரொம்ப யார்கிட்ட என்ன பேசுறதே தெரியாத டைமில் அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருப்பேன். நிறையா பேசுவேன், அவனும் பேசுவான். அது எனக்கு இல்லை, ஒரு சில பேருக்கு அது புரியும்னு வச்சுக்கோங்களேன் என்ன பேசுகிறாங்கிறத. அது வேறு யாரும் இல்லை, நம்ம பையன் தான். இங்கே தான் இருக்கான், பக்கத்தில் தான் இருக்கான், காட்டுறேன் அவனை உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில். ஏன் ஸ்பெஷல், எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையை சொல்லனா எனக்கே தெரியாது எதுக்கு அவன் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்ட்டுலாம். எப்போல்லாம் ஏதாவது எனக்கு தோணுதோ நான் வீட்டிலேருந்து பைக் எடுத்துகிட்டு வேறு இங்கே வந்துடுவேன். இதுதான் வந்து எனக்கு ஒரு ஹோம்னு வச்சுக்கோங்களேன். என் வீட்டை தாண்டி எனக்கு ஒரு பீஸ் கொடுக்குற பிளேஸ், ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற பிளேஸ், எல்லாத்தையும் எனக்கு ரிமைண்ட் பண்ணுற பிளேஸ், நல்லது கெட்டது எல்லாத்தையுமே தான். இந்த இடம் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல் கைஸ். இதுக்கு எதனால் அப்படி ஆச்சு எதுவும் தெரியாது. இந்த இடம் அவ்வளோ ஸ்பெஷலாக மாறிடுச்சு எனக்கு. என்ன சொல்கிறது, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாமல் இருக்கிற டைமில் என்னை நம்பலாம், நீ என்கிட்ட என்னன்னாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்த பர்சன் அது. ரொம்ப 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 பிடிச்ச பர்சன்னு வச்சுக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க, அதில் இவனும் ஒருத்தன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயுமே சரி, எப்பயுமே எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நான் ஏதாவது என்னையவே நான் டவுனாக யோசிச்சுட்டு இருக்கும்போது, என்னையவே நான் வந்து யாருக்குமே பிடிக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது, யாரா அப்படி சொன்னது, நான் இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொல்லுவான். என்கிட்ட பேசுவான். அது எனக்கு அது புரியும். எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா, என்னை யாருக்குமே பிடிக்காது, என்னை சுத்தமாக யாருக்குமே பிடிக்காது, என்னை எல்லாருமே மணினா இப்படி தான், மணினா வந்து இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான், மணினா இப்படி ஏதாவது எடுத்தறிஞ்சு பேசிகிட்டே இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைம்ஸில், இப்போயே நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருந்த டைம்ஸில் அது தாண்டா அவனோட லவ் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கிட்ட ஒரு பர்சன். ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். வந்து எனக்கு எப்பயுமே நான் அங்கேருந்து வந்துட்டேன்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்டியான்னு கேட்பேன். அவன்கிட்ட சாப்பிட்டியா, ஒழுங்காக தண்ணி குடிச்சியா, வேறு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். இங்கே வந்துட்டு தொண்ணு நான் பேசுகிறது எல்லாமே வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம, லைக் பெரிய விஷயமானு சொல்கிறது, ஒரு இவன் இப்படி தான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்கிற மாதிரி நினைக்காம, உனக்கு என்ன பேசணும்னு தோணுதா பேசு, எவ்வளோ பேசணுமோ பேசு, என்ன வேணால் பேசு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு லிசனராகவே இருந்த இனிய, நான் பேசுகிறத லிசன் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன்டா அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன் இல்லை, குழச்சி காமிச்சு கொடுத்துட்டான். வேறு யாரும் இல்லை, அது நம்ம போய் தான் இங்கே உள்ள தான் உட்காந்துருக்கான். இப்போ தான் அவனை கூப்பிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தேன். குழச்சிக்கிட்டே இருந்தான். என் வண்டி சத்தம் கேட்டாலோ இல்லை என் லைட்டாக என் சவுண்டு கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குலைக்க ஆரம்பிச்சிடுவான். வண்டியாடா வா, வந்து என்கிட்ட ஏதாவது பேசிட்டு போ அப்படின்னு ஒரு சொல்கிற ஆள் அவன். இந்த குலைக்கிறான் பார்த்தீங்களா, சீனோ, அவன் பேர் சீனோ. நான் உங்களுக்கு காட்டுறேன் அவனை, சரியா?
இந்தா பின்னாடி இருந்து ஊன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அது என்னென்னு எனக்கு புரியுது, உங்கள் யாருக்கும் புரியுமான்னு எனக்கு தெரியல. ஏறு இப்போ தானே உன்னை திறந்து விட்டேன். வேறு யாரும் இல்லை கைஸ், பாருங்கள். அவன் தான் இருங்க கேமரா. ஓலை என்ன இப்போ தானே உன்னை திறந்து விட்டேன். இப்போ தானே உன்னை திறந்து விட்டேன். அப்புறம் எது குலைக்க அந்த பிஸ்கட் சாப்பிட்டியா? பிஸ்கட்டை சாப்பிட்டியா? தண்ணி இருக்குல்ல, போய் தண்ணி குடிப்போ. போ உள்ளே போ, ஓடு. குலைக்கக்கூடாது. உன்னைய பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், சரியா? ஏதாவது வந்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, ஓகேவா? ஓகே, பேசி முடிக்கிற வரைக்கும் குலைக்கக்கூடாது. டன்னா? என்ன தான் சொன்னாலும் கேட்க மாட்டான். இங்கே உட்காந்துருக்க வரைக்கும் ஏதாவது ஒன்று குலைச்சிக்கிட்டோ இல்லை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். நீ எப்படி நான் இருக்கும்போது வேறு யாருக்கிட்டையாவது பேசிகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு ரொம்ப பொசசிவ்னஸ். ஆமாம், நீங்கள் வந்து உட்காந்துட்டு வேறு யார்ட்டையா பேசிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நீ வந்துட்டு ஏன்டா பார்த்து பேசாமல் பேசிகிட்டு இருக்க இந்த இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருப்பான். சும்மா இருக்கவே விட மாட்டான். வா என்கிட்ட ஏதாவது பேசு அப்படிங்கிற மாதிரி தான் எதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். ரொம்ப 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 ஸ்பெஷல். ஏன்னா மனுஷங்க வந்து ஒரு சில நேரத்தில் வெறுத்துருவாங்க. இதான் வேலையை எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பான், நம்மளை பற்றி யோசிக்க மாட்டான், அவனை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்கிற மாதிரி. ஆனால் இவன் எப்படி தெரியுமா? அப்படி கிடையவே கிடையாது. இந்த மனுஷங்களுக்கு அப்படியே ரைட் ஆப்போசிட்டு. பேசு, எனக்கு தேவை, நீ யாரும் பேசிக்கிட்டே இருக்கணும், எவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படி தான், வேறு எதையுமே அவன் எதிர்பார்த்ததே இல்லை. நான் எப்படி சொல்கிறது, இந்த கடையில் அவனுக்கு சாப்பாடு போட்டுருவாங்க. திடீர்னு ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவான், இல்லையா? அவன் ஆட்டுக்கு வந்து பக்கத்தில் எனக்கு விளையாண்டுக்கிட்டு என் காலை உரசிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு ஒரு 1-2 வயசு தான் ஆகும். அந்த இன்னுமே அந்த இன்னர் சைல்டு அவனுக்குள்ளே அப்படியே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மனுஷங்கிட்ட மட்டும்தான் சாப்பிட்டு அது எப்படியே எங்கிட்ட போயிடுது. அவங்களாவே இருந்தாலே எந்த பிரச்சனையுமே கிடையாது. என்ன ஒன்று, மனுஷங்களுக்கு சில நேரத்தில் வேறு யாராவது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அன்போ இல்லை பாசமாக கொடுக்கும்போது டக்குன்னு அங்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் மனுஷ இயல்புன்னு சொல்லுவாங்க போல். அதுதான் மனுஷங்களை யாருமே பெருசாக நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு தான், வேறு யாருக்கும் கிடையாது. உங்கள் வீட்லேயும் இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரி தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் இருப்பாங்க கண்டிப்பாக. அவங்ககிட்டையும் கொஞ்சம் பேசுங்க. நம்மளை மாதிரி தானே அவங்களுக்கும் ஆசை இருக்கத்தானே செய்யும். அவங்க கூட ஆடணும், அவங்க கூட பேசணும், விடாமல் குலைச்சிக்கிட்டே இருப்பாங்க. பார்க்கலாம் அடுத்த ஒரு தேங்க்ஸ் கிவிங் வீடியோலையோ இல்லை அடுத்த ஒரு ஏதோ ஒரு நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் இன்னும் போடாமல் வச்சுருக்கேன். நான் எடிட் பண்ண நேரம் பற்ற மாட்டேங்குது. என்ன சொல்கிறது, ஊரை சுற்ற நேரம் பற்ற மாட்டேங்குது. இதில் மதிய வேலையை ஆரம்பிச்சோன்னா நைட்டு வரைக்கும் அந்த வேலையோட போயிடுது. அது போக நமக்கு இந்த நண்பர்கள், தங்கச்சிகள், அண்ணன்கள், நட்புகள்னு சொல்லி நிறையா பேர் இருக்காங்களா, அவங்க பார்க்குறதுக்கே நமக்கு நேரம் ஓடுது. அப்படி உங்களுக்கும் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். அதுபோக உங்கள் கூட இருக்கிறவங்கள வந்து ஃபஸ்ட்டு நிறையா நல்லா பார்த்துக்கோங்க. உங்களை நீங்கள் எப்படினாலும் பார்த்துப்பீங்க. ஏன்னா எனக்கு எப்படின்னா, எனக்கு நான் என்னையை பார்த்துக்கிறத விட என் கூட இருக்கிறவங்க பார்த்துக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாகவே இருக்கும். எப்பயும் நான் சொல்லுவேன், நான் எப்பயுமே அந்த பெருமை பூக்காண்டிலாம் பேச மாட்டேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதில் தான் சந்தோஷமே இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். 8-9 நிமிஷம் வரைக்கும் பேசியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு அதில் பாதிப்பு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தவங்களுக்குங்கிறத விட உங்கள் கூட உள்ளவங்களுக்கு அது எந்த ஒரு இதுலேயும் பாதிச்சிடாமல், அவங்கள எந்த ஒரு இதுலேயும் ஆட் பண்ணிடாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, நானே மேபி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம். எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரியாமல் பண்ணியிருந்துருக்கலாம். அது அவங்கள ஹர்ட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் எதையுமே நம்ம இன்டென்ஷனலாக பண்ண மாட்டோம், யாராக இருந்தாலுமே சரி. அப்படி இன்டென்ஷனலாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு மனசாட்சியே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ பிடிச்சதை பண்ணுங்கள், பிடிச்ச இடத்துக்கு போங்க. உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது அதை அப்பப்போவே பண்ணிடுங்க. நல்லதோ சரி கெட்டது நான் பண்ணுங்கன்னு சொல்லி எப்போயுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லது பண்ணணும்னு தோணுது, அது உங்களுக்கு ஹாப்பினஸ் தரும்னு தோணுதுன்னா அதை அப்பப்போவே பண்ணுங்கள். இல்லை உங்கள் கூட இருக்கவங்களுக்கு அது ஹாப்பியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் வந்து உங்களுக்கு தோணுறத இதை சொல்லணும்னு நினைக்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா
அது பண்ணாமல் தான் நிறைய பேரோட இது அப்படியே கொஞ்சம் முடிஞ்சிருது. மேபி அவங்க எதாவது நினச்சிப்பாங்களோ, நம்ம சொன்னால் அவங்க எதாவது ஹர்ட் ஆயிடுவாங்களோன்னு நினச்சி நம்ம அதை பண்ணாமல் விட்ருவோம். பட் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்களே. எதர் இஃப் இட்ஸ் ஹர்ட்டிங் தேம் ஆர் நாட் தெரியாது. நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களை தான் ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் நிறைய பேருக்கு அந்த சான்ஸ் கிடைக்கிறதில்ல. ஏன்னா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கே பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பண்ணோன்னா நம்ம தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் நிறைய நடக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ போராட முடியுதோ போராடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒன்றும் ஏதோ பொருள் கிடையாது. காலியான தூக்கி போடுறதுக்கோ இல்லை எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லி ஓரமாக வச்சு போகிறதுக்கோ. ஸோ இவ்வளோ பேசுகிறாங்க, இவன் என்ன பெரிய இவனா இல்லை இவன் என்ன அவ்வளோ தூரத்துக்கு பெருசாக என்ன சாதிச்சிட்டா அப்படிலாம் நினைக்காதீங்க. இது என்னோடய சைட்லேருந்து ஒரு சஜஷனாக வேணால் எடுத்துக்கோங்க. பிடிச்சா எடுத்துக்கோங்க, நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி தான். பிடிச்சா எடுத்துக்கோங்க, இல்லையா அப்படியே விட்டு போயிட்டே இருங்க. சரியா? ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.